எலெக்ஷனா இருந்தாலும் எங்களுக்கு அடங்கிதான் நடக்கணும். இந்த சிட்டில இந்த நரசிம்மனும் என்னோட பிரதர் காளிதாசும் வச்சதுதான் சட்டம். இந்த ரவுடிங்க சாம்ராஜ்யத்துக்கு நிரந்தர தலைவன் நான் தாண்டா. தலைவி வருகிறாள், புது தலைவி வருகிறாள். தலைவி வருகிறாள், புது தலைவி வருகிறாள். தீயாய் வருவாள், கொடும் தீமை வெல்வாள். 50 ஆண்டு சுதந்திரத்தை அடகு வைத்து கொன்றவர்கள், கழுதை போல சத்தியத்தை தடுத்து குதறி தின்றவர்கள், பொன்னை காட்டி ஆசை மூட்டி பதவியிலே அமர்ந்தவர்கள், சுயநலத்தின் முழு உருவாய் மந்திரியாய் இருப்பவர்கள், மாபியாவின் அடிமைகள், குண்டர்களின் தொண்டர்கள். காக்கி ஷர்ட்டும் கருப்பு கோட்டும் கதர் ஷர்ட்டும் ஒன்றுதான். எதிர்ப்பவரை நொறுக்குவார், கழுத்தை பிடித்து நறுக்குவார். கோடி கோடி கொள்ளை அடித்து நாட்டை இன்று மொட்டை அடித்து நடக்குது இங்கே கொடுங்கோல் தர்பார். இதனை மாற்ற வருகிறாள். தீபா, ராஜா, தீபா ரிலாக்ஸ். அதான் வந்துட்டல, வா. என்ன யோசிக்கிற தீபா? ஒண்ணும் இல்ல. பஸ்ல இருந்து இறங்கி உனக்காக காத்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த திருட்டு ராஸ்கல் வந்து சூட்கேஸ பிடிக்கிட்டா. அப்ப எனக்கு பயமா இருக்காதா? நல்ல வேளை நீ வந்த. ஏய், ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு பொண்டாட்டியாக போறவ இப்ப எல்லாம் பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏத்து நிக்கிற தைரியம் சாமர்த்தியம் இருக்கணும். புரிஞ்சுதா? என்னவோ கூல்ட்ரிங்க்ஸ் என்னாச்சு? கருப்பாம்பூச்சி, கருப்பாம்பூச்சி. கருப்பாம்பூச்சியா? ஓகே தீபா, தீபா கண்ண தர. ஏய், கருப்பாம்பூச்சி போயிடுச்சே பாரு. நிஜமாவே போயிடுச்சே. அப்பா தீபா, இதுக்கெல்லாம பயப்படுறது? அது இன்னும் ஒரு சாதாரண கருப்பாம்பூச்சி தானே. கருப்பாம்பூச்சினா எனக்கு ரொம்ப பயம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு தீபா. இப்ப எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, அதை சொல்றேன். நம்ம முதலிரவு அன்னைக்கு படுக்க மேல மல்லிப்பூக்கு பதிலா கருப்பாம்பூச்சியை போட்டு அலங்காரம் செஞ்சிடறேன். எதுக்கு? நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்ப இல்லையா? நல்ல ஐடியா இல்ல? ரொம்ப வழியாத தீபா, கருப்பாம்பூச்சி. ஐயோ, ராமையா, பாரதி வந்துட்டாள? இன்னும் வரலங்க ஐயா. ஏ, அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பிக்னிக் போயிருக்காங்க ஐயா. சிந்துதே ஒரு பூங்காவனம், பூவில் பூங்காற்று போர் செய்ததே. தேன் சிந்துதே ஒரு பூங்காவனம், பூவில் பூங்காற்று போர் செய்ததே. இது நடுராத்திரி, இதில் சுகயாத்திரை, மோகத்தேரில் நாம் போகலாம். தேன் சிந்துதே ஒரு பூங்காவனம், பூவில் பூங்காற்று போர் செய்ததே. இது நடுராத்திரி, இதில் சுகயாத்திரை, மோகத்தேரில் நாம் போகலாம். தேன் சிந்துதே ஒரு பூங்காவனம்.
அன்பே பாரடி என்னில் நீயடி தாபம் தீரடி தனிமை தீயடி காதலி நீயடி கட்டிலை போடடி தாமதம் எனடி மௌனமாய் பரிமாறடி தேன் சிந்துதே ஒரு பூங்காவனம் பூவில் பூங்காற்று போர் செய்ததே இது நடுராத்திரி இதில் சுகயாத்திரை மோகத்தேரில் நாம் போகலாம் தேன் சிந்துதே ஒரு பூங்காவனம் ஏஹே ஆஹா ஆஹா லா 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 வெக்கமா நானும் பக்கமா ஆட்டம் தினமுமா அழகே கூடுமா காதலன் நானடி காவலை மீறடி ஆசை கூடடி மோகராக ஸ்ருதி மீட்டடி சிந்துதே ஒரு பூங்காவனம் பூவில் பூங்காற்று போர் செய்ததே இது நடுராத்திரி இதில் சுகயாத்திரை மோகத்தேரில் நாம் போகலாம் பாரதி, அப்பா நீங்க என்ன தூங்கலையா? வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளவு ராத்திரியில சுத்திட்டு வந்தா எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? அப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் நான் அவங்களோட பிக்னிக் போயிட்டேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரிப்பா. இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி ஆமா, சாப்பிட போலாம். ஓம் கேசவாய ஸ்வாஹா நாராயணாய ஸ்வாஹா மாதவாய ஸ்வாஹா கோவிந்தாய ஸ்வாஹா விஷ்ணவேன ஸ்வாஹா மதுசூதனாய ஸ்வாஹா கிரிவிக்ரமாய ஸ்வாஹா. என்ன பண்றீங்க? இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா என்ன கேட்காம இங்க பூஜை பண்றதுக்கு நீங்க யாரியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. நாராயணாய ஸ்வாஹா மாதவாய ஸ்வாஹா. நான் சொல்றது காதுல விழ நிறுத்துங்கறல. இந்த இடத்துக்கு ஒரிஜினல் சொந்தக்காரன் என் பிரதர் ஸ்வாஹா. இது எங்க தாத்தா சொத்து. இதுக்கு நான் தான் வாரிசு. அவருக்கு எப்படியா சொந்தமாவும்? அது உன் தாத்தா காலத்து. ஆனா இப்ப நீ இந்த இடத்த எனக்கு 5 லட்சத்துக்கு கொடுக்கறதா கையெழுத்து போடுற. என்னது? 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த சொத்தை வெறும் 5 லட்சத்துக்கு கொடுக்க சொல்றியா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சா? உங்க தாத்தா அந்த காலத்துல இந்த இடத்த ரொம்ப சீப்பா வாங்கி போட்டார். போனா போது பாவன்னு உனக்கு 5 லட்சம் தரேன். பாய மூடிக்கிட்டு கையெழுத்து போடுற. என்ன அநியாயம்? நீ என்ன செஞ்சா சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் சொல்றதை கேட்டு நீ மரியாதை கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்க, உன் இடம் மட்டும்தான் உன்னை விட்டு போகும். அப்படி கையெழுத்து போடலன்னா உன் இடத்தோடு சேர்ந்து உன் உயிரும் உன்னை விட்டு போயிடும். நான் சொன்னதையா? போட மாட்டேன். கத்தாத, பூஜை டிஸ்டர்ப் ஆயிடும். கையெழுத்து போட மாட்டேன். கை சுவாஹா.
கையெழுத்து போடு. ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. சார் இவனுங்க தான் சார் என்ன அடிச்சு பலவந்தமா கையெழுத்து வாங்கி என்னோட இடத்தை அபகரிச்சிட்டாங்க சார். டேய் டேய் என்னடா செய்றீங்க இங்க? இந்த போர்டெல்லாம் எடுங்க, எடுங்கடா. இந்த இடத்த எங்க பாஸ் காளிதாஸ் ஐயா வாங்கிட்டாரு. அந்த காளிதாஸ் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். யாருக்கோ சொந்தமான இடத்தை தன்னோட அராஜகத்தால சொந்தமாக்கிட முடியுமா? இப்பவே உங்களை உள்ள தள்ளுறேன். எவன் வந்து என்ன காப்பாத்த சார் செஞ்சிருவீங்க நீங்க? தேங்க்யூ சார். ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போலாம் சார், போடலாம். வாங்க. கொல்ல போன மாதிரி எதுக்கு அவசரமா வர சொன்ன? இங்க பார், நீ மினிஸ்டரா இருந்த அந்த திமிரு பிடிச்ச கமிஷனர் எங்க ஆளுங்களை பிடிச்சு உள்ள போட்டிருக்கான். அதுக்காக தான் உன்னை வர சொன்னது. நீ சொல்றது கமிஷனரு கண்ணபுரான பத்தி தானே? இங்க பாரு காளிதாஸ், ஹோம் மினிஸ்டர் சொந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் அவரை இங்க மாத்தி கொண்டு வந்திருக்கிறாராக்கும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. முதல்ல அவனை இங்க இருந்து தூக்கிடு. அதுல காளிதாஸ், நீ சொல்ற மாதிரி அவ்வளவு சுலபமா அவரை இங்க இருந்து தூக்க முடியாது. அவரை இதுவரைக்கும் இருந்த கமிஷனர் மாதிரி கிடையாது. அப்புன்னு சீ, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ராஸ்கல் என் லைன்ல குறுக்கிடுறான்னு சொல்றேன். அவன் என் ஆளுங்களை பிடிச்சு உள்ள போட்டுருக்கான். நீ பெப்ப பேனாத்திட்டு இருக்கீங்க. நான் தாண்டா உன்னை மந்திரி ஆக்குனதே. லட்சம் கோடின்னு உனக்கு நான் செலவு பண்ணிருக்கேன். நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரவுடித்தனம் பண்ணிருக்க. அந்த கேடு கட்டவை என்ன அழிக்கணும்னு பாக்குறான்னு நான் கூட சொல்றேன். நீ பெப்பன்னு பயந்துகிட்டு இருக்க. எழுந்துடா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ அவனை டிரான்ஸ்பர் பண்ற. இல்ல நீ செத்தடா. அவுட். பாரதி, யார் இவரு? நான் கேக்குறேன்ல, யார் இவரு? விஜய். யார் அந்த விஜய்? பிரஸ் ஜேர்னலிஸ்ட். ரொம்ப நல்லவர். அவர் நல்லவரா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும். அப்பா, நீங்க இந்த மாதிரி என்ன மிரட்டி கேள்வி கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா. நானும் விஜயும் ஒருத்தரை ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம். விஜய் இல்லாம நான் இல்லப்பா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். ஆஹா. சரி, நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்ல அவரை. விஜய், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சிட்டார்ல? அதை உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா. பையன் நல்லா தான் இருக்கான், புத்திசாலி. அவன்கிட்ட நான் கேட்டேன், என் பொண்ணு முக்கியமா இல்லை தொழில் முக்கியமா? நான் ஜேர்னலிசம் தான் முக்கியம்னு சொல்றான். எப்ப ஜேர்னலிசம் முக்கியம்னு சொல்லிட்டானோ அவனை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். தேங்க்யூப்பா. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. காஷ்மீர் எல்லை பகுதியான கார்கிலில் எதிரிகள் ஊடுருவி உள்ள காரணத்தால் விடுமுறையில் இருக்கின்ற மிலிட்டரி ஆபீசர்கள் எல்லோரையும் உடனே டியூட்டியில் ஜாயின் ஆக வேண்டும் என்று அரசு உத்தரவிடுகிறது. தீபா, ஊருக்கு போய்
நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் உடனே போய் ஆகணும். நீ வருத்தப்படுறியா? இல்ல, வருத்தப்படல ராஜா. வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருந்த என்ன நீ ஏத்துக்கிட்ட, உன் மனசை கொடுத்த. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு மனைவி ஆக போறத நினைச்சு உண்மையிலேயே பெருமைப்படுறேன். என்ன காளிதாசி நீங்க? நான் வந்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு சொல்ல அப்புன்னு இந்த நேரத்துல வந்திருக்கிய? அந்த யமுனை இந்த காளிதாசன் வரத்துக்கு நேரங்காலம் பாக்குறது இல்லடா. அந்த கமிஷனர் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாதுன்னு நான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேன் இல்ல? உனக்கு தூக்கம் வரலங்கிற சரிதான். இப்ப இங்க இருந்து உடனே போயிடு. கொஞ்ச நேரத்துல பத்திரிக்காரங்களா வரப்போறாங்க. ஏற்கனவே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பெரிய அளவுல டமாரா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தோதா இப்ப என்னையும் ஒன்னையும் சேர்த்து பார்த்தானுங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பேப்பர்ல கொட்டை எடுத்துல ஹெட்லைன்ல போட்டுருவானுங்க. மாத்தி மாத்தி பேசி என்ன மயக்கிடலான்னு பாக்காத. முதல்ல அவனை டிரான்ஸ்பர் பண்றதுக்கான லெட்டரை கொடுறா. பாரு காளிதாசே, அது என்ற கையில இல்ல. இல்லங்கிற வார்த்தையை நான் கேட்டதே இல்ல. அப்படின்னா நீ கூட நான் சொல்றத கவனமா கேளு காளிதாசே. இனிமேல நீ சொல்றத கேட்டுக்கிட்டு நான் ரப்பர் ஸ்டாம்பா இருக்க மாட்டேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. நீ கவர்மெண்ட் பங்களாக்குள்ள இருக்க திமிர்ல என்னையே மிரட்டி பாக்குறியா? என்ன வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. ஆமா, ஒன்னதான். நீயா மரியாதை இங்கிருந்து வெளியே போறியா? செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே சொல்லிட்டுமா? ராமகிருஷ்ணா, ரவிசங்கர், முதல்ல இருந்தாலும் வெளியே அனுப்புங்க. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியே அனுப்புங்க. மடையா, அவங்க கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தை விட நான் கொடுக்கறதாண்டா ஜாஸ்தி. இப்ப போலீஸ கூப்பிடாம பாரு. போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். இந்த காளிதாசுங்கிறவன் சிட்டியில அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுடிங்களுக்கு தலைவன். கரெக்ட் மிஸ்டர் விஜய். இங்க நடக்கிற எல்லா அராஜகத்துக்கும் காளிதாஸ் தான் காரணம்னு இந்த ஊருக்கே தெரியும். அரசாங்கமே இவனுக்கு பயந்துகிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்பேற்பட்டவனுடைய போட்டோ நம்ம பேப்பர்ல வந்ததுன்னா அவன் என்னைய என்னோட பிரச்சனை அழிச்சிடுவான். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கண்ணால பார்த்த நிஜங்களை பேனாவால எழுதி பேப்பர்ல போடுற விஷயம் தான் சார் ஜெர்னலிசம். இந்த மாதிரி அராஜகம் பண்ற ரவுடிங்களை ஜனங்க முன்னாடி நிப்பாட்டி அவங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற சக்தி ஜெர்னலிஸ்ட்க்கு மட்டும்தான் உண்டு. மோகன் சார், நாம இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு காளிதாசோட அட்டுழியங்களை ஜனங்களுக்கு நல்லா புரியும்படி செஞ்சே ஆகணும் சார். விஜய், இந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு என் பொண்டாட்டி பிள்ளை அனாதைகள் ஆகணுமா? எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். என் கையாலே என் தலைக்கு நெருப்பு வச்சு சொல்றியா நீ? அவனை ஏத்துக்கிட்டு யாராலையும் வாழ முடியாது. நீ போயிடு. இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. Now you are dismissed and get out. போயிடுறேன் சார். கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன் சார். உங்க பத்திரிகையில இதை போடனாலும் பரவாயில்ல. எனக்கு வேற பத்திரிகையில போட்டுக்க தெரியும். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த நாட்டை ஆள்ற மந்திரிய ஒரு ரவுடி கொலை பண்ணத கண்ணால பார்த்து அத போட்டோ எடுத்து பத்திரிகையில போட சொன்னா போடுறதுக்கு தைரியம் இல்லாத நீங்க மஞ்ச பத்திரிகை நடத்தலாம் சார். ஜேர்னலிஸ்ட் சாகலாம், ஜேர்னலிசம் சாகாது. குட் பை. ஹலோ, நரசிம்மா,
நீங்க அந்த காளிதாஸ் போட்டோவை பத்திரிக்கைக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு நல்லதா படலைங்க. பயமா இருக்கா? பத்திரிக்கைக்காரனா இருக்கிறவன் எதுக்கும் பயப்படவே கூடாது. என்னோட வேதனையை புரிஞ்சுக்குங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்க, கொலைவரி பிடிச்சவனுங்க. அவங்க நினைச்சா எந்த நேரத்திலயும் எது வேணும்னாலும் செய்வாங்க. அவங்கள பகைச்சிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல விஜய். நீங்க அந்த போட்டோக்களை ஏன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கல விஜய்? குடுக்கலான்னு தான் போனேன். ஆனா உங்க அப்பா அங்க ஆபீஸ்ல இல்லையே. வேற ஆளுகிட்ட இந்த போட்டோ கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா காளிதாஸ்னால எல்லாருக்கும் பயம். அதனாலதான் நான் கொடுக்காம திரும்பி வந்துட்டேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு தடவை எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. பாரதி, இப்படி வா. ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற? நீ இந்த மாதிரி பயந்தனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை ஒரு கோழைய பிறக்க மாட்டானா? ஏய், எனக்கு ஒரு சிங்கக்குட்டி மாதிரி பையன் வேணும். தருவியா? ஹலோ சார், நான் பிரசிடென்ட் சுந்தரம் பேசுறேன். காளிதாஸ் போட்டோவை நாம பேப்பர்ல போட போறது தெரிஞ்சு அவன் தம்பி ஆளுங்களை வந்து பிரஸ் அடிச்சு நோக்கலாம். எவ்வளவு தடுத்த முடியல சார். எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி நாசம் பண்றான். என்னாச்சு விஜய்? காளிதாஸோட ஆளுங்க பிரஸ் கொளுத்திக்கிட்டு இருக்காங்களா? நான் இப்பவே வந்துறேன். நீ தைரியமா இரு. இருங்க விஜய். ஹலோ, நான் பாரதி பேசுறேன். எங்க அப்பா வந்துட்டாரா? பேச்சுக்காரன் நாயே, எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை விட வேண்டியிருக்கும். கொடுத்துடு. அந்த நெகட்டிவ்ல மரியாதை என்கிட்ட கொடுத்துடு. உங்க தில்லுமுல்லையெல்லாம் பத்திரிக்கையில போடாம நான் விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் அந்த நெகட்டிவ்ஸை தர மாட்டேன். ரொம்ப துள்ளாத கண்ணு. நீ அந்த நெகட்டிவ்ல தரலன்னு வச்சுக்க, உன்னை நசிக்கிட்டு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. போலீஸையும் சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி அயோக்கியனுங்களை நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன்டா. அவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரோட மக ஏன் கால வருதா? கர்ப்பிணி பொண்ணு இப்படி கீழே உட்காரது ஆரோக்கியத்துக்கு நல்லது. எங்கிருமா? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்ய. விஜய்க்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். அவரை விட்டுடுங்க. உன் புருஷன் நாங்க சொன்ன மாதிரி நெகட்டிவ் கொண்டாந்து தர்ற வரைக்கும் நீ தோப்புக்காரன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தோப்புக்காரன் போடுறேன். வேண்டாம் பாரதி, இந்த நாய்ங்க சொல்றது எதையும் கேட்காத. வேண்டாம் பாரதி, நீ உள்ள போயிடு. அவங்க சொல்றதை கேட்காத. டேய், விடுங்கடா, விடுங்கடா. வேண்டாம், விஜய் விட செஞ்சிடாதீங்க. அவரை விட்டுட சொல்லுங்க. நான் சொல்றது கேளு பாரதி, உள்ள போ பாரதி. வேண்டாம் பாரதி, வேண்டாம் பாரதி. சபாஷ்டா தம்பி. ஏய், அவனை விடுங்கடா. ஏய், நெகட்டிவ்ஸ்ல எங்கடா வச்சிருக்க? வீட்டுல இருக்கு, வாங்கி தரேன்.
நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரூம்ல தான் இருக்கு. வா. டேய், கதவு திறடா, நாயே. டேய், கதவு திறடா. நரசிம்மா, நரசிம்மா. அங்க பாருங்க. என்னாச்சு தீபா? நீ ரூம்குள்ள வந்தோடனே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. உடம்பெல்லாம் அனலா கொதிச்சது. ஏதோ பெனாத்துன. அதனாலதான் டாக்டர் கூட்டு வந்தேன். எனக்கு என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் இருக்கேன் இல்ல. முதல்ல இந்த டீ குடிமா. டீயா? ஆமா, உனக்கு என்னாச்சு தீபா? ஹெல்ப் மீ சேவ் மீன்னு தூக்கத்துல எதுக்காக அப்படி கத்துன?
ப்ளீஸ் டாக்டர், என்ன எதுவுமே கேட்காதீங்க. கேட்காதீங்கன்னா உன் மனசுல பயம் இருக்கு, அது சொல்றதுக்கு தயங்குற நீ. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியுமா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, அதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்க. இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்தேன்னா பாரம் அதிகமாகி உன்னை படுத்த படுக்கை ஆக்கிரும். யார்கிட்டயாவது சொன்னேன்னா மனசுல இருக்க டென்ஷன் குறைஞ்சிருமா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயாவது சொல்லுமா? உண்மையை சொல்றேன் டாக்டர், சொல்றேன். நேத்து ராத்திரி காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு மர்டர் நடந்தது. ரொம்ப கொடூரமான மர்டர். அதை என்னால மறக்கவே முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், நேத்து ராத்திரி நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. ஏன்னு கேட்டா அவர் கொலையை பார்த்தாலாம். எங்க பார்த்தாலாம்? காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல நடு ரோட்ல. அப்படின்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி நடந்த கொலையை கண்ணால பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறா. பேரு தீபா. என் பேச்ச நம்புங்க சார், நான் எதையுமே பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. மிஸ் தீபா, தப்பு பண்றதை விட தப்ப மறைக்கிறது பெரிய குற்றம், தெரியுமா உனக்கு? இப்ப என் கண்ணோட்டத்துல நீ கூட பெரிய தப்பு பண்ணிருக்க. கொலையை பார்த்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சார், நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மர்டர் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்கிற உத்தியோகமும் போயிடும். அப்போ உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு துணையா இருந்து என்ன காப்பாத்துமா சார்? இல்லையே. உன் உத்தியோகம் போயிடுன்ற பயத்துல இவ்வளவு பெரிய கொலையை மறைக்க பாக்குறீ. உனக்கு மனசாட்சி இல்ல? உங்களுக்கும் தெரியும்ல சார், இந்த சிட்டியில கவர்மெண்ட் ரவுடிங்க கைக்குள்ள இருக்கு. அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்துக்கிட்டே என் உயிரை பணைய வச்சு எப்படி சார் என்ன சாட்சி சொல்ல சொல்றீங்க? உன் உயிர் விலை மதிப்பு இல்லாததான். ஆனா அதை விட உண்மை விலை உயர்ந்தது. அந்த ரவுடிஸுக்கு பயந்து உண்மை மறைக்காத. என்னைக்கோ ஒரு நாள் இந்த சிட்டியை மட்டுமில்ல, இந்த தேசத்தை நாசமாக்க போறாங்க. இத பார், அந்த ரவுடிங்க உன் கண்ணு முன்னாடி உனக்கு வேண்டியப்பட்டவங்களை கொன்னா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டியா? அவங்கள சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்க மாட்டியா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நியாயம் கேட்க மாட்டியா? அந்த கொலைகாரங்களை எதிர்த்து நீ போராட மாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நான் சாட்சி சொல்றேன். ஆனா அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. தீபா, உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. பட் நீ என்னோட கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும். நீ என் கூட ஒத்துழைக்கலன்னா இந்த கேஸ்ல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஃபைல்ல அத்தனை குற்றவாளி படம் இருக்கு. விஜய் கொண்டவன் இதுல இருக்கானா பாரு. தீபா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இவங்கள யாரும் இல்ல. தீபா, இந்த மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சி நீ ஒருத்தி தான். எப்பவாவது இது கொலைகாரங்களை அடையாளம் காட்ட உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா நீ வரணும். சரி. அரே பிரதர், அந்த கமிஷனர் கண்ணபிரானுக்கு இப்போ சாட்சிங்க கூட கிடைச்சிருக்கு. நம்ம கையில விளங்க மாட்டாம அவன் தூங்க மாட்டான். நான் கொலை பண்ணதை தீபா பார்த்தது, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம அதுக்கு நாளைக்கு சட்டத்தோட கண்ணை தப்பிக்க முடியாது. அந்த கமிஷனர் நம்மளை ஆப்படிக்காம விட மாட்டான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல, தீபாவை நான் தீர்த்துடுறேன்.
நரசிம்மா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிற. யார் தலையெழுத்தை எப்படி மாத்தி எழுதணும்னு எனக்கு தெரியும். வா. ஏண்டா சாவுகிறாக்கி, மாட்டு வண்டி ஓட்டணும் கார் ஓட்டினா இப்படிதான். அரே பகவான், சரி என்னாச்சு? கார் டேஷ்போர்ட்ல டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கொடு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் சீக்கிரம், சீக்கிரம். பகவான், என்னாச்சு? பாவம் சேட்டுக்கு நெஞ்சு வேலையை துடிச்சிட்டு இருக்காருமா. டேப்லெட் ப்ளீஸ் சீக்கிரம், சீக்கிரம். அரே அவா, அரே ஜல்தி டேப்லெட் கொடு. இதுல டேப்லெட் இல்ல சேட்டு. வாயில போடு. ஐயோ, டேப்லெட் இல்ல, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, கொண்டு போய் என்ன சேர்த்துருங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். ஹாஸ்பிட்டல் போகணும்டாருமா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாமா, இதோட போட்டுன்னு போயிடும் போல இருக்கு. உடனே போகணுமா? வாங்க. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இவர் இப்பயே வெளியே போயாகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவர் இருக்கிற நிலைமையில இப்ப படிக்க விட்டு இறங்கினா கூட அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த தேசத்துக்காக உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போயாகணும். உங்களை டாக்டர் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்களே, நீங்க போகணும்னு துடிக்கிறீங்க. எங்க போகணும் சொல்லுங்க. நான் உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். இந்த பிரீஃப் கேஸ் ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். அவ்வளவு அவசரமா பிரீஃப் கேஸ் கொடுக்கணும்னா நீங்க எங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டா? ஆமா, சாக போற உயிரை காப்பாத்தணும்னா நீங்க இந்த ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தேவதை மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தல. இந்த பிரீஃப் கேஸ ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கொடுத்து இந்த தேசத்தை காப்பாத்துமா? அது என்ன அப்பா மாதிரி நினைச்சுக்கோ. என் பேரு ஹேமந்த் குமார். நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ. இந்த பிரீஃப் கேஸ்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இத ஹோம் மினிஸ்டர் கிட்ட உடனடியா கொண்டு போய் சேர்த்தாகணும். உங்கள மாதிரி ஆளுங்க தேசத்துக்காக உயிரியை தியாகம் பண்ண தயாரா இருக்கும் போது நிச்சயமா நான் இந்த ஹெல்ப் செய்யறேங்க. பிரீஃப் கேஸ கொடுங்க, நான் கொடுத்துறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒரு பொண்ணு இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கொடுறதுக்காக பிரீஃப் கேஸ்ல பாம் செட் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. உங்களால முடிஞ்சதுன்னா உங்க மினிஸ்டரை காப்பாத்திக்குங்க. ஹலோ, நீங்க யாரு? எங்கள் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன் சிங்க தமிழன் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன் சிங்க தமிழன் தியாக செம்மன் எங்கள் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன் எங்கள் மாண்புமிகு மந்திரி சிங்க தமிழன் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன். தலைவா, வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம். நெல்ல எங்க போற? நான் ஹோம் மினிஸ்டர் அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. பர்மிஷன் இல்லாமல ஹோம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. போன்னு சொல்றல, மரியாதை போமா. சொன்னா கேளுமா. நான் சொல்றேன் சார். முடியாதுன்றல, போ போ. என்ன இங்க தரது? இந்த பிரீஃப் கேஸ் சார், இந்த பிரீஃப் கேஸ் நான் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் சார். நீங்களாவது கொண்டு போய் கொடுத்துருங்க சார். மகேஷ் நில்லு. மகேஷ் நில்லு. நில்லு மகேஷ். மகேஷ் நில்லு மகேஷ்.
என்னாச்சு? சார் ஒரு பொண்ணு பாம் வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கு. அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர் மகேஷ் பலி ஆயிட்டார் சார். எனக்கு எதுவுமே தெரியாது. Please, என்னை விட்டுருங்க. சொல்லு, அந்த சூட்கேஸ்ல பாம் வச்சது யாரு? எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை நம்புங்க. உனக்கு எதுவும் தெரியாதா? சொல்லு. ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்கு யாரு பிளான் போட்டது? எனக்கு சத்தியமா தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும். உண்மை சொல்லு. சொல்லு. எதுவுமே தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு ஆளு ஹோம் மினிஸ்டரோட பிஏன்னு சொல்லி என்கிட்ட பிரீஃப் கேஸ கொடுத்து என்ன ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சா. அவனுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புங்க ப்ளீஸ், என்ன நம்புங்க. என்கிட்ட கேக்குறா? உண்மை சொல்றியா இல்லையா? சொல்லு. என்ன பண்றீங்க சார் நீங்க நிறுத்துங்க உங்க இன்ட்ரோடக்ஷன். ப்ளீஸ் கட்ட ஒரு சார் do what I say. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவர் என்ன கொன்னுடுவாரு சார். இவரு இவரு எனக்கு அந்த ரவுடிகளுக்கும் சம்மதம் இருக்குங்கிறாரு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பாம்பு வச்ச சூட்கேஸை செக்யூரிட்டி ஆபீசர்ட்ட கொடுத்தது சார். அந்த ஆபீசர் நான் பாத்துக்கிட்டு இருக்க போய் பீஸ் ஆயிட்டாரு சார். ஆனா இந்த பொண்ணு ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக அங்க வந்தது. இல்ல இல்ல, நான் யாரையும் கொலை பண்றதுக்காக வரல. என்ன நம்புங்க சார். இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த பொண்ணோட அழுகையை பார்த்து நீங்க இறக்கம் காட்டாதீங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா. ஜஸ்ட் a minute அசோக். இந்த பார்த்திப்பா, அந்த பிரீஃப் கேஸை பத்தி, அதை உனக்கு கொடுத்தவங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. அப்பதான் நான் உனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும். சொல்றேன் சார், சொல்றேன். தீபா, நீ அந்த பிரீஃப் கேஸ் கொடுத்தவனை எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். எங்க இருக்காங்க? நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். நேத்து நான் இந்த ரூம்ல ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார் அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் எங்க? சாரி மேடம், இந்த பேஷண்ட் ஒரு மாசமா இதே பெட்ல தான் இருக்காங்க. கீழே கூட இறங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நேத்து நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காரு? ப்ளீஸ் ஜஸ்ட் a minute. சாரி மேடம், நீங்க சொல்ல பேர்ல இந்த ஹாஸ்பிடல்ல யாருமே அட்மிட் ஆகல. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் அவரை இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட பிரீஃப் கேஸ் கொடுத்தாரு. அப்போ ஒரு லேடி டாக்டர் கூட பக்கத்துல இருந்தாங்க. ஏதோ சூழ்ச்சி நடக்குது. என்னையும் இதுல மாட்டி வைக்க பாக்குறாங்க. எனக்கு என்ன மிஸ்டர் பிஏ ஹார்ட் பேஷண்ட் லேடி டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க. நீ என்கிட்ட விளையாடுறியா? சட்டத்தோட கண்ணுல மண்ண தூரான்னு பாக்குறியா? டிராமா ஆடுறியா? கதையா சொல்ற கதை சார். சார், இவர் புரியாம பேசுறாரு. ஓகே 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 இன்ஸ்பெக்டர், இவங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். சார், நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ். அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற. அப்படின்னா நடந்தது சொல்லு, நிஜத்தை சொல்லு. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா? இல்ல உன்னை யாரையாவது கொலை பண்றேன்னு பயமுறுத்துறாங்களா? Come on, tell me the truth. சார், அந்த ஹாஸ்பிடல்ல. Shut up! You liar. நீ சொல்ற பூனை கதையெல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு. ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம். உன்னைய ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டோம். இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும். இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போடு. போடு. I say sign it.
ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம் வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார். அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. கருப்பு கோட்டும் கதர் ஷர்ட்டும் ஒன்றுதான், எதிர்ப்பவரை நொறுக்குவார், கழுத்தை பிடித்து நறுக்குவார், கோடி கோடி பிரதர், தீபா பயத்துல நம்மளை பத்தி கமிஷனர் கிட்ட வளர்னா நம்ம கதி. வளர்ந்தா என்ன? ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண முயற்சி செஞ்சது தீபா தான் கோர்ட்ல தீர்ப்பளிச்சாச்சு. நம்ம நாட்டுல எந்த கோர்ட்டும் அவ பேச்ச இனிமே நம்பாது. நீ பயப்படாத. என்ன பிலிம் காட்டுறியா? ஏய், இவளுக்கு நம்ம சங்கதி தெரியாது, காட்டுங்கடி நம்ம கை வரிசையா. சரி சரி, மணி அடிச்சிட்டானுங்க, வா போய் கொட்டிக்கலாம். லேட்டா போனா ஹண்டாதான் மிஞ்சும் கண்ணு, வா. மழையில் மழையில் நனையும் வேளை முத்தாடும் முதலிரவில் இன்பம் எல்லாம் காட்டு, நீயும் வந்து என்னை தொட்டு மெதுவாய் பரவசம் கூட்டு. மின்சாரம் பாய்ந்தது போல உடலுக்குள் உணர்வுகள் தீர்த்து, அழகாக என்னை மீட்டு சொர்க்கத்தை எனக்கு காட்டு. இன்றோடு இருவரும் ஒன்று, வேறில்லாமல் உடல் உயிரொன்று, 100 ஜென்மம் நாம் இனியே ஒன்றானோ. தினக்கு தின தக் தக் தக், தினக்கு தின தக் தக் தக், தினக்கு தின தக்
மழையில் மழையில் நனையும் வேளை மனமது ஒரு மாறி தழுவிய நழுவிய உருகிய கொஞ்சம் தினக்கு தின்னு தக் 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 தினக்கு தின்னு தக் 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 தினக்கு தின்னு தக் தக் தக். மழையே மழையே மனம் ஒரு சோலை. நான் உன்னை தீண்டும் போது பாசத்தில் தலையாட்டு நினைவெல்லாம் எங்கோ போக நேசத்தில் முறம் ஏற்று சரசத்தில் சமமாய் நின்று சுகமெல்லாம் நீ காட்டு பருவத்தின் தேவைக்கெல்லாம் பரிசை அள்ளி நீட்டு வழி மூடாமல் விருந்தை போடு விழி மூடாமல் விவரம் தேடு பருவத்தின் ஆற்றினிலே நீராடு தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் 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 தினக்கு தின தக் தக் தக். புதுசு நாங்க நினைச்சோம்னா இங்க யாருக்கும் தெரியாமலே உன்னை கொண்டுடுவோம். அதனால எங்க பேச்சை கட்டி எங்க கூட நல்லா பழகு. ஏய் என்ன முறுக்கின்னு இருக்கிற? உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் புடிச்சு விடு. ஏய் எனக்கு கூட கால் வலியை அமைக்கி விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் இதை தனியா விடுங்க. நீங்க எல்லாரும் போயிடுங்க. போறோம் கண்ணு. முதல்ல நாங்க சொல்றத கேப்பியா இல்லையா சொல்ல. என்னடி எங்களையே டபாய்க்கிறியா? ஏய் இது நம்ம பேச்ச கேட்காது, கத்தி எடுத்துட்டு வா.
Come on, darling. நீயும் வந்து பாடு. பொறுக்கி, நீ சொல்றபடி எல்லாம் என்ன ஆட்டி வச்சு மயக்கி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டல. நீ இவ்வளவு நாளா பண்ண அக்கிரமா அநியாயத்தை இப்பவே நான் போலீஸ்ல போய் சொல்றேன் பாரு. என்னடி செய்வ? ஏர்போர்ட்ல மந்திரியை கொல்றதுக்கு பாம்பு வச்சது நீதானோ? தீபாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னோ நான் கமிஷனர் கிட்ட இப்பவே சொல்றேன். அப்படியா? நீ உயிரோட வெளியில போனா தானடி சொல்லுவ. ஹலோ, கமிஷனர் ஹியர். ஹலோ சார், என் பேர் ஷீலா. ஹோம் மினிஸ்டர் பாம்பு பிளாஸ்டிங் கேஸ்ல டாக்டர் நாடகம் ஆனது நான் தான். தீபா நிரபராதி. உண்மையில உங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் காளிதாசன் நரசிம்மன் தான். இப்ப நரசிம்மன் என்ன கொலை பண்ண வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். எங்க இருந்து பேசுற? பனகல் பார்க் கிட்ட பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து. ஹலோ சார், என் பேர் ஷீலா. ஹோம் மினிஸ்டர் பாம்பு பிளாஸ்டிங் கேஸ்ல டாக்டர் நடிச்சது நான் தான். தீபா நிரபராதி. உண்மையிலே அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் காளிதாசன் நரசிம்மன் தான். இப்ப என்ன நரசிம்மன் கொலை பண்ண வந்துட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். தீபா, எப்படிமா இருக்க? இன்னும் என் மேல உனக்கு கோபம் இருக்கதான் செய்யும். பரவாயில்ல, நீ என் மேல கோபப்பட்டா கூட நான் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பேன். வார்டன், எஸ் சார். தீபாவை ஸ்பெஷல் செல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே சார். Get up! I say you get up! தீபா, ரிவால்வரை கொடு. Hands up! Move! நில்லுங்க! Drop the guns! யாராவது என்ன பிடிக்கணும்னு முயற்சி பண்ணா இவரை சுட்டு கொன்னுடுவேன். போங்க. Drop the gun. கதவை திறந்து விட சொல்லுங்க. சொல்லுங்க. வைத்தியர்த்தனமா நடந்துக்காத. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்க. உனக்கு ஹெல்ப் பண்ணதுதான் நான் இங்க வந்திருக்கேன் தீபா. இல்ல தீபா, கமிஷனர் சார் சொல்றது உண்மைதான். தெரிஞ்சுக்க. நான் எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மரியாதையா கதவை திறக்க சொல்லுங்க.
இல்லன்னா இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். நோ டோன்ட் ஷூட். நோ, கிட்ட வராதீங்க. மரியாதையா கதவை திறக்க சொல்லுங்க. தீபா, இல்லன்னா உண்மையிலேயே நான் செத்துருவேன். ஐ சே கூல் டவுன். சொல்லுங்க. உன்னை யார் சொல்லி சொன்னாங்க? போய் டாக்டர் கூப்பிட்டு வா. என் மேல உங்களுக்கு பாசம் திடீர்னு பொங்குதே. இந்த மாதிரி எனக்கு நல்லா தெரியும் நீ சட்டத்தை வெறுக்கிறேன்னு. ஆனா சட்டத்தை காப்பாத்துறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல, அத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன லாபம்? நீ பார்க்க வேண்டியது லாபமா நஷ்டமாங்கிறது இல்ல, நியாயமா அநியாயமானு தான், தர்மமா அதர்மமானு தான். அப்படின்னா எனக்கு மட்டும் இவ்வளவு அநியாயம் ஏன் நடந்தது? உனக்கு அநியாயம் நடந்ததுனாலதான் நியாயம் தேடி தர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சியங்கள் தேவை. அதையெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு நீ என் கூட ஒத்துழைக்கணும். அப்படி நான் சொல்றபடி நீ ஒத்துழைச்சாதான் உன்னை ஜெயில இருந்து விடுதலை பண்றதுக்காக எல்லா உதவிகளையும் என்னால செய்ய முடியும். நீங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்க்கும்போது எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனா அது ஏன்னுதான் எனக்கு புரியல. மொத்தத்துல இதெல்லாம் நீங்க என்னோட நல்லதுக்காக தான் செய்றீங்கன்னு தெரியுது. அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்புறேன். நீங்க எதை செய்ய சொன்னாலும் அதை நான் செய்யறேன். குட், வெரி குட். வீரமிக்க ஜான்சி ராணி கட்டி காத்த நீதிகள் போர்க்களத்திலா கிரண்பேடி போல எங்கு காதகத்தை வேட்டையாடி கொண்டு குவிக்கவே ருத்ரநேத்ரி போல் நீ பத்ரகாளி போல் கொடும் உக்ர ரூபமாய் தலைவி பொங்கி எழுகிறாள். மலையை போல உறுதி கொண்டு பாய்ந்து சீரும் பெண் சிங்கமே. நெருப்பு போல் கொதித்து வா, புயலை போல் சீறி வா. தர்மம் இங்கு வாழ்வதற்காக புதிய தலைவி வருகிறாள். ரவுடிகளை குண்டர்களை வாழ வைக்கும் சட்டங்களை புதைத்து அழிக்கவே தேசமாத மோசமாக நாசமான சரித்திரத்தை திருத்தி எழுதவே துஷ்டர்களை கொடிய புரோக்கர்களை எம்பி என்ன எம்எல்ஏ என்ன பார்லிமெண்ட் அசம்பிளியின் பெருமைகளை கெடுக்கின்றாரே. தடுக்கவே இதனை தடுக்கவே அழிக்கவே கொடுமை ஒழிக்கவே குடியோரின் கொடுமையை தடை செய், அவர் தர்பாரை தகனம் செய். Your order, madam. 1 thumbs up. Thank you. Hands up. File கொடு.
Hey, Deepa! Hey, Deepa! Deepa! Hey, what is wrong with you? நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னதை நம்புனேன். ஆனா இவ்வளவு மோசமானவர்னு நினைக்கவே இல்ல. என்ன மனுஷங்க நீங்க? என்ன ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து என் உயிரை அந்த ரவுடிங்க கிட்ட பலியாக்க பாத்தீங்களா? நீங்க தான் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உனக்காக நான் கார்ல காத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன நடந்தது உனக்கு? என்னாச்சு தீபா? என்ன ஆச்சா? கார்களை விட பெரிய யுத்தமே நடந்துச்சு. என் உயிரையே பணைய வச்சு இந்த ஃபைலை எப்படி கொண்டு வந்தேனோ அது எனக்கு தெரியும், அந்த ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ தீபா, அங்க நடந்ததெல்லாம் ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்ட. பரீட்சையா? ஆமா. உன்னோட தைரியத்துக்கும் உன்னோட சாமர்த்தியத்துக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கு இது ஒரு பரீட்சை தான். இப்போ உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. எந்த ஃபைலுக்காக நீ யார் கூட எல்லாம் ஃபைட் பண்ணியோ அவங்க எல்லாம் என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அதுவும் இல்லாம இந்த ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்ததே நான் தான். நீங்க சொல்றது புரியலையே. இந்த பரீட்சை உனக்கு எதுக்கு வச்சேன்னா, இந்த மாதிரி ரவுடிங்க உன்னை தாக்கும்போது அவங்கள நீ எதிர்த்து நிக்க முடியுமா இல்லையா, உன்னை காப்பாத்திக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கதான். யூ ஆர் டன் இட் தீபா. யூ ஆர் சிம்ப்ளி சூப்பர்ப். உன்னை சொல்ல மறந்துட்டேன் நானு. என்னது? ஏய் டோன்ட் வரி, நான் பேல் ஆர்டர் வாங்கிட்டேன். நீ நாளைக்கே விடுதலையாக போற. தீபா எங்க? ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்கு பாம்பு வச்சிருச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஹாய் தீபா. ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். உள்ள வாமா. சார், அந்த போட்டோல இருக்கிறது என்னுடைய மகள் பாரதி. அவர் ஜேர்னலிஸ்ட் விஜய், என் வீட்டு மாப்பிள்ளை. எங்க விஜய் நரசிம்மன் கொலை செய்யும் போது நீ அதை பார்த்துட்ட. நீ எங்க சாட்சி சொல்லியோன்னு பயந்துதான் அவனுங்க உன்னை ஹோம் மினிஸ்டரோட கொலை முயற்சி கேஸ்ல மாட்டி விட்டானுங்க. நானும் நம்பிட்டேன். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாதாடி உனக்கு பெயில் சாங்ஷன் பண்ண வச்சேன். அந்த காளிதாசன் நரசிம்மனும் நம்ம 2 பேருக்குமே எதிரிங்க தான். அன்னைக்கே நான் சத்தியம் பண்ணி முடிவெடுத்தேன், விஜயையும் என் மகளையும் அநியாயமா கொண்ட அந்த அயோக்கியங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு. அவங்கள தூக்கு மடைக்கு அனுப்புற வரைக்கும் தூங்க மாட்டேன். கமிஷனர் சார், நீங்க எனக்கு செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். இனிமே உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேன். பிலீவ் மீ. தேங்க்யூ தீப். ஹலோ. ஹலோ, மிஸ் தீபா இருக்காங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு காளிதாசோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு ஊர்ல இருக்கிற முக்கியமான ரவுடிகள் எல்லாம் ஒண்ணா வருவாங்க. நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிற ரவுடி கூட வந்தாலும் வருவான். நீங்க உடனே போனா அவன் மாட்டுவான். ஓகே.
வந்ததொரு பார்ப்பு ரவள்ளி ஹீரா ரோஜா கோர்ப்பு அவர்களில் எல்லாம் நீ டாப்பு காதல் குலாபி கண்ணே நீதான் தேனில் வண்டு துன்னில் நான் தான் பேஷன் ஷோவில் நீயும் நின்னா பிகர்கள் எல்லாம் கிளீன் போல்டு நம்பர் ஒன்று நீயே அம்மா ஓ ஜிம்மா சிம்ரன் லுக்ஸ் ஸ்வாதி லிப்ஸ் ரம்யா கிருஷ்ண சூப்பர் ஹிப்ஸ் குஷ்பு கசம்மா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ் செய்வேன் நான் ரொமான்ஸ் ஏ அல்போன்சா நீ மடிப்பு அம்சா ஏ அல்போன்சா நீ மடிப்பு அம்சா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ் செய்வேன் நான் ரொமான்ஸ் அசைவிலே காஜோல் கணக்கா உதட்டில் ஊறும் ரிதங்களை பார்த்தால் ஏஆர் ரஹ்மான் ஷேக் ஆவார் ஐஸ்வர்யா போல் அங்கம் இழுக்கும் சௌந்தர்யா போல் தங்கம் ஜொலிக்கும் சுஷ்மிதா போல செக்ஸி ஸ்மார்ட் உன் போல் பியூட்டி யாரம்மா சூப்பர் ஃபிகர் நீதான் அம்மா ஓ ஜும்மா ஷில்பா தாபு சோனாலி பிந்தே ஓரங்கட்டு வந்தாலே என்னை கொஞ்சம்மா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ் செய்வேன் நான் ரொமான்ஸ் ஏ அல்போன்சா நீ மடிப்பு அம்சா ஏ அல்போன்சா நீ மடிப்பு அம்சா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ் செய்வேன் நான் ரொமான்ஸ் ஏ அல்போன்சா நீ மடிப்பு அம்சா அல்போன்சா நீ மடிப்பு அம்சா கொடுத்து பாரு ஒரு சான்ஸ் செய்வேன் நான் ரொமான்ஸ் சொல்லுடா. தீபா தீபா என் பேர் தீபா இல்ல ரூபா. தீபா என்ன உளற? நான் தான் உன்னோட ராஜா. நீ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை உன்னை இங்க பாத்துட்டேன். நீ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறிய. என்ன மறந்துட்டியா தீபா? நான் தான் உன்னோட ராஜா. சொன்னேன்ல என் பேர் தீபா இல்ல ரூபான்னு. ஐம் சாரி.
ராஜா, மனசுல காதல் இருந்தோம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தும் கூட உன்னை தெரியாதவ போல நடிச்ச. என்ன மன்னிச்சுடு ராஜா. I love you ராஜா. I love you. பிரதர், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் தீபாவோட கதையை முற்றில்லான்னு. ஆனா நீ கேட்கல. எவன் தலையெழுத்தவனாலும் நான் மாத்தி எழுதுவேன்னு சொன்னேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு பிளான் போட்டேன். அந்த கமிஷனரை சப்போர்ட் பண்ற ஹோம் மினிஸ்டர் செத்துருவான். அந்த குற்றத்துக்காக தீபா வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருப்பான்னு. இப்போ என்னாச்சு? ஹோம் மினிஸ்டரும் சாவுல, அந்த தீபாவும் வெளியே வந்துட்டா. பிரதர், அவ என்ன பிடிக்கிற வெறியோட இருக்கிறா. தீபா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான்னா அந்த கமிஷனர் வேலையா தான் இருக்கும். தம்பி, தீபா மேல ஒரு கண்ணு வச்சுக்க. இப்ப அவ தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். அந்த கால் நம்பர் என்னன்னு சொன்னீங்க? MRF 1499. மேடம், நீங்க கேட்ட அட்ரஸ் ஆதித்யா நிலையம், டோர் நம்பர் 9, செகண்ட் லிங்க் ஸ்ட்ரீட், CIT காலனி, சென்னை 4. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யார் மாணி? டெலிபோன் கிளீன் செய்யறதுக்காக வந்தேன். பண்ணிக்க. தேங்க்யூ சார். வணக்கண்ணே. எப்படி இருக்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னண்ணே? தீபாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? உட்கார்றா. இப்போ அவ ஜெயில இல்லண்ணே. அவ ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான்னு நரசிம்ம சொன்னான். அவ வெளியே வந்ததுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? அதானே, அந்த கமிஷனர். அவன் தான் தீபாவை வெளியே கொண்டு வந்தது. அதுவும் இல்லாம அவளை கராத்தே, பாக்ஸிங் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டான். அவங்கள சும்மா விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்து. நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா நேரம் பார்த்து அவங்க 2 பேரும் உங்களுக்கு எதிராக சதி பண்றது நிச்சயம். அவங்க மட்டும் இல்ல, நம்ம கிட்ட கை நீட்டு காசு வாங்கின நாங்க கூட நமக்கு எதிராக சதி பண்றாங்க. அதை விட நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எந்த அப்பாயில இந்த காளிதாசோட மயிரை கூட புடுங்க முடியாது. ஆனா ஒரு தப்பு நடந்துருச்சு. அந்த விஜய போட்டு தள்ள அன்னைக்கு நெகட்டிவ் சீன் கொடுத்திருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீங்க எந்த நெகட்டிவ்ஸ் சொல்றீங்க? அதான்டா, நான் மந்திரியை கொலை பண்ணது அந்த விஜய் போட்டோ எடுத்து அதை பத்திரிகையில போட போறேன்னு துள்ளிக்கிட்டு இருந்தான். அந்த நெகட்டிவ்ஸ் நாங்க எப்படி இல்லாம கேட்டு பார்த்தோம். அவன் கொடுக்கல. அதான் நம்ம நரசிம்ம அவனை கொன்னுட்டான். இப்ப அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? தெரியலடா. அன்னைக்கு விஜய் வீடு பூரா நாங்க தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒருவேளை அது பிரஸ்ல கூட இருக்கலாம். நீ உடனே போய் அந்த பிரஸ் முழுக்க தேடி பாரு. அந்த நெகட்டிவ்ஸ் எப்படியாவது என் கைக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா நாம யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதை நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துரு. நெகட்டிவ்ஸ் வேணுமா?
தீபா, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தான் என்ன தெரியாத மாதிரி நடிக்க போற? நீ ஹோம் மினிஸ்டர் எதுக்கு பாம்பு வச்சு சாகடிக்கணும்னு நினைச்ச? நீ சாதாரணமா ஒரு கர்ப்பம்பூச்சியை பார்த்து பயந்து நடுங்குறவ. உனக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த காளிதாஸ் தீபா எங்க தனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாளோன்னு பயந்து சட்டத்தோட பார்வையில ஒரு குற்றவாளியை நிக்க வச்சு தண்டனையை அனுபவிக்கும்படி செஞ்சான். அப்ப அந்த ஹோம் மினிஸ்டர் கொலை பண்ண நினைச்சது அதால ஒரு சூழ்ச்சி. தீபாவை ஜெயில தள்ளுறதுக்காக அவங்க பண்ண சூழ்ச்சி. தீபாவை ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளியா நிரூபிச்சானுங்க. அவங்க என் மாப்பிள்ளையோட மர்டர் கேஸ்ல சாட்சிகள் இல்லாம பண்ணிட்டாங்க. பாருங்க மிஸ்டர் ராஜா, எனக்கு இப்ப தீபாவை தவிர வேற எந்த சாட்சியும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். தீபாவை விடுதலை பண்ணதான் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு சொன்னேன். இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிற ரவுடிங்க அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா அழிக்காம ஓய மாட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து உங்க 2 பேருக்கும் நானும் துணையா இருப்பேன் சார். I am proud of you. அப்பவே உனக்கு நான் சொன்னேன், விலங்கு போட்டு உன்னை நாய் மாதிரி இழுத்துட்டு போவேன். வாடா. நோ நரசிம்மன் சார், உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன். ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் அந்த கமிஷனர் கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுல உங்க அண்ணன் அந்த மந்திரியை கொலை செஞ்சது கிளியரா ப்ரூஃப் ஆயிடும். நாளைக்கு காலையில அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது கைப்பற்றி ஆகணும். இல்லன்னா அவரை காப்பாற்ற முடியாது. தூக்குல தொங்குறது நிச்சயம். இதுதான் சார் அந்த நெகட்டிவ்ஸ். இதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காளிதாஸுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை தூக்குல போடுறதுக்கு இந்த ஆதாரமே போதும். தேங்க்யூ சார். ஏன் இன்னும் ராஜா வரல? இப்ப வந்துருவாரு சார். தீபா, நீ தலைவி ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ. நீ இங்கே இரு, நான் போய் ஐஜியோட பேசிட்டு. ஓகே சார். மோசம் போயிட்டோம். அந்த காளிதாஸ் தம்பி நரசிம்ம என்னை அடிச்சு போட்டு நீங்க கொடுத்த நிகழ்ச்சி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்.
யுவர் ஆனர், காளிதாஸ் தம்பி நரசிம்ம கோர்ட் காம்பவுண்டுக்குள்ள வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மண்டையை உடைச்சு போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அதுதான் காளிதாஸ் செஞ்ச கொலைக்கு முக்கிய சாட்சி யுவர் ஆனர். சார் சார், அநியாயம் நடந்துச்சு சார். என்னாச்சு சார்? காளிதாச கோர்ட்டு கொண்டு வர வழியில அவங்க ஆளுங்க எங்களை அடிச்சு போட்டு அவரை கூட்டு போயிட்டாங்க சார். காளிதாசின் தம்பி நரசிம்மன் கோர்ட் காம்பவுண்டுக்குள்ளேயே பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை காயப்படுத்தியதும் காளிதாசின் ஆட்கள் போலீஸ்காரர்களை அடித்ததும் மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் காளிதாசையும் அவருடைய தம்பி நரசிம்மனையும் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் இந்த நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தும்படி போலீஸ் டிபார்ட்மெண்டிற்கு உத்தரவிடுகிறேன். என்னடா அப்படி பாக்குற? இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா நான் சொல்றேன். எங்க போலீஸ்காரங்களே ரவுடி மாதிரி வேஷம் போட்டு உன்னை இங்க தூக்கிட்டு வந்து கட்டி போட்டாங்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ நினைச்சிருக்கலாம் உன் தம்பி நரசிம்மனை விட்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நீ தப்பிச்சிடலாம். நோ 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 நோ. கோல்மால் வேலை எங்களுக்கும் தெரியும். போலீஸ்காரன் நான் இழிச்சவன் நினைச்சியா? சபாஷ், நீ கூட ரவுடித்தனம் பண்ண கத்துக்கிட்டியா? வைரத்தால தான் இருக்கணும். இது நாள் வரைக்கும் நீ சட்டத்தோட கையில மாட்டாம தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்படியே இருந்தெல்லாம் நீ நினைக்கலாம். நோ 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 நோ. உன்னோட கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்தை நெருங்கிட்டேன். அயோக்கிய ராஸ்கல், என் பொண்ணு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம சித்திரவதை பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தல. நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கவே கொண்டுலாம். ஆனா நான் அதை செய்யறதுக்கு வரல. உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். சட்டம் உன்னை தண்டிக்கட்டும். என் உயிர் போனாலும் உன்னை விட மாட்டேன். என்ன கட்டி போட்ட தைரியத்துல நீ வாய்க்கு வந்தபடி பேசுற. என் தம்பி நரசிம்மனை பத்தி உனக்கு தெரியாது. நீ நிக்கிற இடத்துலயே அவன் உனக்கு சமாதி கட்டிடுவான். நரசிம்மா, இவன் கமிஷனர் சார் அன்னைக்கு என்ன ஏமாத்தி ஹார்ட் பேஷண்டா நடிச்சு பிரீஃப் கேஸை கையில கொடுத்து அனுப்புனா. விஜயை கொலை பண்ணதும் இவன்தான். இவன் தான் பெரிய புடிங்கன்னு பீத்திக்கிட்டு இருந்திய. இவன் தான் 2 கட்டான் தெரிஞ்சு போச்சே. இப்ப நீ என்னடா புடுங்க போற? கமிஷனர் சார், இவனுங்களை உயிரோட விடக்கூடாது. வெளியே போக விடாம இங்கே தீர்த்து கட்டிடுறேன். இவன் அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. இவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஜெயில அழுகி சாகணும். இது இந்த நாட்டில் இருக்கிற ரவுடி பிள்ளைகளுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. இப்ப இவங்களை கோர்ட்ல ஒப்படைப்போம்.
யுவர் ஆனர், இந்த படுபாவிங்க தான் ஹோம் மினிஸ்டர் கொலை செய்யறதுக்காக பண்ண சூழ்ச்சியில என்ன அநியாயமா மாட்டி விட்டாங்க. சார், பாகிஸ்தான்காரன் கார்கில்ல கால வச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணி காப்பாத்தின இந்த நாட்டை கூறு போடுற இவனுங்கள மாதிரி ரவுடிங்க இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது சார். ரவுடிகளின் துணையுடன் தங்களது அராஜகத்தால் சட்டத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்த காளிதாசுக்கும் அவரது தம்பி நரசிம்மனுக்கும் இபிகோ 302, 307 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மிஸ் தீபாவிற்கும் ஹோம் மினிஸ்டர் கொலை முயற்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என முடிவு செய்து இந்த கோர்ட் தீபாவை விடுதலை செய்கிறது. தினக்கு தின தக் தக்